அன்பான வில்லேஜ் டிவி நேயர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். ஜனவரி மாதம் பிறந்த உடனே உங்களோடு ஒரு 4 முகாம்களை குறித்து நான் பகிர்ந்து கொண்டேன். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால 3 முகாம்களை கர்த்தர் சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். திருநெல்வேலிக்கு அருகாமையிலே கிருஷ்ணாபுரம் என்கிற இடத்துல ஒரு வாலிபர் பெற்றோர் முகாமை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். அதிலே 1200க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். இன்னும் மெய்ஞானபுரம்ங்கிற இடத்துல வாலிபர் பெற்றோர் முகாமை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். அதிலும் 1800 பேர் கலந்து கொண்டார்கள். இந்த முகாம்களெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வேதத்திலே இயேசுவினிடத்துல கொண்டு வந்த 2 பெற்றோர்களை நாம் நிச்சயமாகவே நினைவு கூற வேண்டும். கானானிய ஸ்திரீ தன்னுடைய மகள் மரண அவஸ்தையில இருக்கிறாள் என்று அறிந்த உடனே ஆண்டவரிடத்திலே முறையிடும்படி வேண்டிக் கொள்ளும்படி அவங்க புறப்பட்டு செல்கிறாங்க. ஆண்டவரிடத்திலிருந்து அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஆண்டவரோடு போராடி விடாப்பிடியாய் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்ட உடனே தான் அவங்க திரும்பி வராங்க. அதே போல ஒரு தகப்பன் தன்னுடைய மகன் தீயிலும் தண்ணீரிலும் விழுந்து அலைக்கழிக்கப்படுகிறான் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே விடுதலைக்காக போகிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவருடைய காரியங்களிலும் ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த மகனை பிசாசின் பிடியிலிருந்து விடுவித்ததை நாம் பார்க்கிறோம். இப்படியாக யாரெல்லாம் எந்தெந்த பெற்றோர்கள்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக பாரம் எடுத்து கரிசனையோடு ஆண்டவரிடத்துல அழைத்து செல்கிறார்களோ அவர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அற்புதத்தை செய்கிறார். இந்த நாளிலும் ஆண்டவர் வாலிபர்களுக்கும் பெற்றோர்களையும் இணைத்து அவர்களுக்கான சிறப்பு முகாம்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று பாரப்படுத்தினார். அதன்படியாகவே நடந்த இந்த 2 முகாம்களிலும் அநேக பெற்றோர்களும் கலந்து கொண்டார்கள், வாலிபர்களும் கலந்து கொண்டார்கள். வாலிபர்கள் எடுத்த தீர்மானங்களிலே தொடர்ந்து நிலைத்திருக்கும்படி ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவங்க சொன்ன சாட்சிகள் எல்லாம் நாங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது உண்மையாகவே அவங்களுடைய வாழ்க்கையில தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு வாலிப மகளுக்கு அவருடைய சரீரத்துல இருக்கிற அந்த உபாதையிலிருந்து தேவன் அற்புதத்தை செய்தார் என்று சொன்னாங்க. குடிப்பழக்கத்திற்கு அடிமையா இருந்த வாலிபருடைய இருதயத்திலே தேவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னாங்க. நாம் திருச்சபைக்கு போகிறோம், ஆனாலும் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம நம்ம இவ்வளோ நாள் வாழ்ந்து நம்முடைய நாட்களை வீணடிச்சிட்டோமே. இந்த 60 செகண்ட்ஸ் பிரேயரை குறித்து நம்ம அந்த முகாம்ல கற்றுக்கொண்டோம். இப்படியாக நம்ம ஜெபிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாரத்தை பெற்றுக்கொண்டவங்களா திரும்பி சென்றாங்க. வேதத்தை நம்ம ஒழுங்கும் கிரமமா நம்ம வாசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு அவங்க கடந்து சென்றாங்க. அதோடு மட்டுமல்ல, பொங்கல் விடுமுறையில நமது கெத்சமனே வளாகத்துல வைத்து அரை ஜாஷ்வா அரை எஸ்தர் என்று சொல்லி வாலிபர்களுக்கான சீஷத்துவ முகாமை ஆயத்தப்படுத்தியிருந்தோம். 120க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் அதிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவருக்கு என்று யோசுவாக்களாய் எஸ்தர்களாய் தாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படி அர்ப்பணித்துள்ளனர். அதோடு மட்டுமல்ல, அநேக யோசுவாக்களையும் எஸ்தர்களையும் தாங்கள் இருக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே, படிக்கிற இடங்களிலே கர்த்தருக்கென்று எழுப்பும்படியாய் தீர்மானம் எடுத்தவர்களாய் கடந்து சென்றிருக்கிறனர். இவர்கள் மத்தியிலே ஜெப குழுக்களை ஆரம்பிக்க வேண்டும் என்று பாரத்தோடு அவங்க சென்றிருக்கிறாங்க. மொபைல் அடிக்ஷன்ல இருந்து அவங்க வெளியே வரணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறாங்க. இப்படியாக தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் திறப்பில் நிற்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, இப்பொழுதும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஈரோடுல வைத்து ஒரு வாலிபர் பெற்றோர் சிறப்பு முகாமை நாங்கள் ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். இந்த முகாமிற்காக நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஈரோடுல நடைபெற உள்ள இந்த வாலிபர் முகாம்ல கலந்து கொள்கிற ஒவ்வொரு வாலிபர்களையும் தேவன் தம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பும்படி கடைசி கால எழுப்புதலுக்கான ஆயுதங்களாக இந்த முகாமில் இருந்த அநேக வாலிபர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படி இந்த முகாமிற்காக நீங்க ஜெபியுங்கள். ஈரோடு மட்டுமல்ல, ஈரோடை சுற்றி இருக்கிற மாவட்டங்களையும் இந்த முகாமுக்கான வேலைகளை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த மாதத்துல மாத்திரம் 4 இடங்கள்ல வாலிபர் முகாமை வைத்திருக்கிறோம். அப்படின்னு சொன்னா இதற்கு எவ்வளவோ தேவைகள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு முகாம்களிலும் அற்புத விதமாக இதனுடைய தேவைகளை சந்தித்தார். இப்பொழுதும் இந்த ஈரோடுல நடக்கிற இந்த முகாமுக்கான தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படி, பிரயாண பாதுகாப்பை தேவன் கட்டளையிடும்படி நீங்க ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மட்டுமல்ல, உங்களுக்கு தெரிந்த நபர்கள் ஈரோடு சுற்றி இருக்கிற பகுதியில வசிச்சு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ தூரத்து உறவினர்களோ யார் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்க போன் பண்ணி இந்த முகாம்ல நீங்க கண்டிப்பா கலந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமா இந்த முகாம்ல கலந்து கொள்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த முகாமிற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கு தெரிந்த மற்ற வாலிபர்களுக்கும் இந்த முகாமை குறித்து நீங்கள் அறிமுகப்படுத்தும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இந்த முகாமிற்காக நாம் ஜெபிப்போம். இதோடு உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காகவும் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு
நிச்சயமாய் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிற சுவாமி. அப்பா அம்மா நன்றியோடும் துதிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல அருமையான இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இந்த இடத்துல அமர்ந்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவளை தொடுவீராக, அவர்களை ரட்சிப்பீராக, அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வீராக. அவங்களுடைய காரியங்களில தடைபட்டிருக்கிற அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கைகூடி வரட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு இருக்கிற எந்த பிசாசின் போராட்டமோ, தற்கொலை எண்ணத்தோடு அவங்க இருக்கிறாங்களோ, அல்லது எந்த மனதுல எந்த குழப்பத்தோடு இருக்கிறாங்களோ, என்ன பிரச்சனையா இருந்தாலும் கர்த்தர் இந்த வேளையிலே எங்களுடைய ஜெபங்களை கேட்டு அவர்களை கர்த்தர் விடுவிப்பீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஈரோடுல நடக்கிற இந்த வாலிபர் முகாம்ல கலந்து கொள்ள போகிற வாலிபர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களும் உம்மால் முன்குறிக்கப்பட்ட வாலிபர்களாய் கர்த்தர் நீர் அழைத்து வருவீராக. வருகிற ஒவ்வொரு வாலிபருடைய பிரயாணங்களிலும் உடைய பாதுகாப்பின் கரம் கூட இருக்கட்டும். வருகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நீங்க தொட்டு அபிஷேகித்து கடைசி கால எழுப்புதலுக்கான ஆயுதங்களாக கர்த்தர் அவளை மாற்றுவீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங்காக உழைக்கிற பிரயாசப்படுகிற ஒவ்வொரு ஊழியர்களோடும் உடைய கரம் கூட இருந்து வழிநடத்திட்டும். இதற்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் நீ பரத்திலிருந்து நீ சந்திப்பீரான்னு சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த முகாமுக்கு வருகிற ஒவ்வொரு வாலிபர்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க போற தயவுக்காமுக்கு நன்றி செலுத்துறோம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். செய்தி கொடுக்கிற தாசர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் வல்லமையாய் நிரப்பி பயன்படுத்துங்க. அந்த வளாகம் முழுவதும் தேவ பிரசனம், தேவ மகிமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.